இதில் இப்போ நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. பசுமாட்டோட சாணத்தை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி பாருங்க எப்படி பறக்குது பாருங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் மிக்சியில் அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதை 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. அதோட இது பசுமாட்டோட நெய், இது 10 கிராம். நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கனால இதை 10 கிராம் எடுத்திருக்கேங்க. இது சுத்தமான வீட்டில் செஞ்ச நெய்ங்க. இதோட தயிர், பால், அப்புறம் நம்ம விளக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட பன்னீர் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம 40 மூலிகைகள் சேர்ந்த சாம்பிராணி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. இதில் ஹோமத்தில் சேர்க்குற 40 மூலிகைகள் சேர்த்துருக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோமியம் சேர்க்க போகிறோம்.